ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டிசம்பர் 19, 2020க்கான கரண்ட் அஃபேர்ஸ் என்ன பண்ண போகிறோம், நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டெய்லி நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க. அதேமாதிரி ஹின்ஸ் மாதிரி போட்டு எழுதியும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக 20 கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணலாம், அடிக்கலாம், ஈஸியாக ஃபேஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ சிலபஸில் கொடுத்துருக்குற கரண்ட் அஃபேர்ஸ் சம்மந்தமான எல்லா டைட்லையுமே நம்ம கவர் பண்ணிட்டு வரதுனால ஈஸியாக நம்ம என்ன பண்ணிடலாம், ஸோ அடிச்சிடலாம். அதனால் நீங்கள் டெய்லியும் இதை படிச்சுட்டு வந்துடுங்க. ஸோ விட்டுறாதீங்க, அப்புறம் படிச்சிக்கலாம்னு வேஸ்ட்டு. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் புதுசாக ஃபாலோ பண்ணுறவங்க வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே ஒன்றுக்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அப்கமிங் எக்ஸாம் டிஎன்பிசியில் அப்கமிங் அடுத்தது வர்றது பார்த்திங்கன்னா குரூப் 2 2A 4 VAO. ஓகேவா? ஸோ இந்த 4 எக்ஸாம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வர இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த எக்ஸாமில் கண்டிப்பாக நம்ம பாஸ் பண்ணோம் அப்படிங்கிற நோக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெஸ்ட் பேட்ச் நம்ம இன்ஸ்டியூட் மூலமாக என்ன பண்ணிட்டுருக்குறாங்க, கண்டக்ட் பண்ணிட்டுருக்குறோம். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 டீச்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஷின்ஸு நம்மளுக்கு ரெடி பண்ணி தராங்க. ஓகேவா? ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு கேட்டிருக்கிறாங்க. அதுக்காக தான் நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபீஸ் வந்து நான் போட்டிருக்கிறேன். ஓகேவா? ஸோ இதனுடைய ஒரிஜினல் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா 1000 ரூபீஸ். அதுதான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் கூடிய விரைவில் அது 1000 ரூபீஸாக மாறப்போகுது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 600 ரூபீஸ் நான் போட்டிருக்கிறேன் நம்ம ஸ்டூடெண்ட்ஸு. ஓகேவா? ஸோ டெலிகிராம், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஓகேவா? ஸோ இதில் எல்லாத்துலேயுமே என்ன ஃபாலோ பண்ணி வர ஸ்டூடெண்ட்ஸுக்காக நான் வந்து 600 தான் போட்டிருக்கிறேன். ஓகேவா? ஸோ இது எல்லாருமே நீங்கள் யூஸ் ஆகணும், உங்களுக்கு எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல் ஆகணும், எல்லாருமே நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய நோக்கம். ஸோ அதுக்காக தான் நான் 600 போட்டிருந்தேன். ஸோ இந்த 600 வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆல் சப்ஜெக்ட் டெஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த 600 வந்து பார்த்திங்கன்னா ஒர்த்து கிடையாது, கம்மி அமௌண்ட்டு தான். ஓகேவா? ஸோ அதனால் நீங்கள் எல்லாருமே இதில் ஜாயின் பண்ணி என்ன பண்ணிக்கோங்க, ரொம்ப பயனடைங்க. ஓகே. ஸோ கொஸ்டின்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா 4 விதமாக இருக்கும். கூட்டு டைப்பு, பொறுத்துக்கு டைப்பு, மறைமுக கொஸ்டின்ஸ், நேர்முக கொஸ்டின்ஸ் சொல்லிட்டு பார்த்திங்கன்னா 4 விதமாக இருக்கும். ஸோ கொஸ்டின்ஸ்லாம் வேறு லெவலில் இருக்கும். ஓகேவா? அதனால் நீங்கள் எல்லாருமே ஜாயின் பண்ணி கண்டிப்பாக என்ன பண்ணுங்கள், யூஸ்ஃபுல் அடைங்க. 600 பார்க்காதீங்க. ஓகேவா? ஸோ எவ்வளவோ செலவு பண்ணிட்டோம், 600 பார்க்காதீங்க. ஸோ கண்டிப்பாக நீங்களும் ஜாயின் பண்ணி என்ன பண்ணுங்க, பயனடைங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் ஜாயின் பண்ண முடிவு பண்ணிட்டால் கண்டிப்பாக இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள், 9750088052 அப்படிங்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா அதே நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் உங்களுடைய பேர், உங்களுடைய நேம் அண்ட் டிஸ்ட்ரிக் என்ன பண்ணுங்கள், அனுப்பிச்சி விடுங்க. ஓகேவா? ஸோ ஜாயின் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம குரூப் ஆஃப் எக்ஸாம் டிஎன்பிசி எக்ஸாமை ஈஸியாக நம்ம ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம அடுத்த நாள் கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம போகலாம். ஓகே. ஃபஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா அரசு பள்ளிகளில் ஸ்மார்ட் வகுப்பறை. ஓகேவா? ஸ்மார்ட் வகுப்பறை எந்த மாநிலத்தில் ஏற்படுத்தப்பட உள்ளது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, ஸோ தமிழ்நாடு. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த அரசு பள்ளிகளில் ஸ்மார்ட் வகுப்பறை. ஓகேவா? ஸோ ஸ்மார்ட் கிளாஸஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் கிளாஸஸ் வந்து பார்த்திங்கன்னா 7200 ஸ்கூல். ஓகேவா? ஸோ 7200 ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்மார்ட் கிளாஸ், ஓகேவா, அதாவது ஸ்மார்ட் வகுப்பறை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா 80,000 ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் பலகை. ஓகேவா? ஸ்மார்ட் பலகை. ஸோ கரும்பலகைன்னு நம்ம சொல்லியிருப்போம் இல்லையா? ஸோ அதேமாதிரி அந்த பலகைனா வந்து பார்த்திங்கன்னா போர்டு. ஓகேவா? ஸ்மார்ட் போர்டு. ஸோ பிளாக் போர்டு அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் போர்டுன்னு மாற்றுறாங்க. ஓகேவா? ஸோ 80,000 ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் போர்டை ஸ்மார்ட் போர்டாக மாற்றுறாங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா 7200 ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்மார்ட் கிளாஸஸ் என்ன பண்ண போகிறாங்க, ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இது எந்த மாநிலத்தில்னா தமிழ்நாட்டில் தான். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மின்துறை திறன் மேம்பாட்டுக்கான முதல் சிறப்பு மையம். ஓகேவா? ஸோ மின்துறை மேம்பாட்டுக்கான முதல் சிறப்பு மையம். ஓகேவா? ஸோ எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹரியானா மாநிலத்தில் தான் என்ன பண்ண போகிறாங்க, இதை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ ஹரியானா மாநிலத்தில் தான் என்ன பண்ணுறாங்க, இதை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. தேசிய சூரிய மின்துறை மையம். ஓகேவா? ஸோ ஹரியானாவில் வந்து பார்த்திங்கன்னா தேசிய சூரிய மின்துறை மையம்னு ஒரு சென்டர் இருக்குது. ஸோ அந்த சென்டரில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த முதல் சிறப்பு மையம், இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த முதல் சிறப்பு மையமான மின்துறை திறன் மேம்பாட்டுக்கான முதல் சிறப்பு மையம் என்ன பண்ண போகிறாங்க, அமைக்க போகிறாங்க. எங்கன்னா ஹரியானாவில் இருக்கக்கூடிய தேசிய சூரிய மின்துறை மையத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த முதல் சிறப்பு மையம் என்ன பண்ண போகிறாங்க, அமைக்க போகிறாங்க. நல்லா பார்த்துக்கோங்க, ஹரியானா மாநிலம். ஓகேவா? இந்த நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துங்க, ஐஎஸ்ஓ சான்றிதழ் பெற்ற இந்தியாவின் முதல் உயிரியல் பூங்கா. ஓகேவா? ஸோ வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே. ஸோ ஐஎஸ்ஓ, ஓகே, ஃபஸ்ட்டு பயாலஜிக்கல் பார்க். ஓகே, இதை ஃபஸ்ட்டு உயிரியல் பூங்கா
ஐஎஸ்ஓ சான்றிதழ் பெற்ற இந்தியாவின் இது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த நேரு உயிரியல் பூங்கா தான். ஓகேவா. ஸோ நேரு உயிரியல் பூங்கா எங்கே இருக்குன்னா ஹைதராபாத்தில் இருக்குது. ஓகேவா. ஸோ ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய இந்த நேரு உயிரியல் பூங்கா தான் வந்து பார்த்திங்கன்னா ஐஎஸ்ஓ. ஓகேவா. அதாவது ஸ்டாண்டர்டைசேஷன். ஓகேவா. ஸோ இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டைசேஷன் சர்டிஃபிகேட் என்ன பண்ணியிருக்கிறாங்க, இதுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய நேரு உயிரியல் பூங்காவுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேட்னு நம்மளுக்கு தெரியும். ஏன்னா அது 9001 2015. ஓகேவா. ஸோ இதான் இந்த சர்டிஃபிகேட் நம்பரு. ஓகேவா. இதான் இந்த சர்டிஃபிகேட்டு நம்பரு. ஓகேவா. அதே போல் இந்த சர்டிஃபிகேட்டை கொடுக்குறவங்க யாருன்னா ஹைம். ஓகேவா. ஹெச்ஒய்எம்னு சொல்லிட்டாலும் சரி, ஹைம் இன்டர்நேஷ்னல் சர்டிஃபிகேஷன் ப்ரைவேட் லிமிடெட். ஓகேவா. ஸோ இன்டர்நேஷ்னல் சர்டிஃபிகேஷன்ஸ் ப்ரைவேட் லிமிடெட். சரி. ஓகேவா. ஸோ ப்ரைவேட் லிமிடெட். ஓகேவா. ஸோ ஹைம் இன்டர்நேஷ்னல் சர்டிஃபிகேஷன் ப்ரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற இந்த கம்பெனி. ஓகேவா. ஸோ ப்ரைவேட் கம்பெனி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐஎஸ்ஓ சான்றிதழ் என்ன பண்ணுறாங்க, கொடுக்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு உயிரியல் பூங்கா, இந்த ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேட் பெற்ற ஃபஸ்ட்டு உயிரியல் பூங்கானா என்னது, ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய இந்த நேரு உயிரியல் பூங்கா. ஓகேவா. த நெக்ஸ்ட் ஒன் இஸ் சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்திங்கன்னா செனாப் நதி. ஓகேவா. ஃபஸ்ட்டு செனாப் நதினா இது எங்கே இருக்குதுன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. ஸோ காஷ்மீரில் தான் இருக்குது. ஓகேவா. ஸோ காஷ்மீரில் தான் வந்து பார்த்திங்கன்னா செனாப் நதி இருக்குது. ஸோ அதன் குறுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரயில்வே பாலம் அமைச்சிருக்கிறாங்க. இது உலகத்தில் மிக உயரமான ரயில்வே பாலம். ஓகேவா. இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ உலகின் மிக உயரமான ரயில்வே பாலமாக இது வந்து பார்த்திங்கன்னா மாறி இருக்குது. இந்த செனாப் நதி வந்து பார்த்திங்கன்னா காஷ்மீரில் இருக்குது. ஸோ இந்த பாலத்தின் உயரம் என்ன? சரி. ஓகே. இதனுடைய பாலத்தின் உயரம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 359 மீட்டர். ஓகேவா. ஸோ இதனுடைய மீட்டர் என்ன உயரம்னு சொல்லி 359 மீட்டர். ஸோ நம்மளுடைய ஈபிள். ஓகேவா. ஸோ ஈகிள் டவர் இருக்குது பார்த்திங்களா, அந்த ஈபிள் டவரோட இது உயரம் அதிகம். ஈபிள் டவர் வந்து பார்த்திங்கன்னா 324 மீட்டர் தான். ஓகேவா. ஈபிள் டவர் எவ்வளவு, 324 மீட்டர் தான். பட் இப்போ இந்த காஷ்மீர் செனாப் நதியின் குறுக்கே கட்டப்படும் இந்த பாலத்தின் உயரம் வந்து பார்த்திங்கன்னா 359 மீட்டர். ஓகேவா. உயரம். ஸோ நீளம் வந்து பார்த்திங்கன்னா 1.3 கிலோமீட்டர் நீளம். ஓகேவா. ஸோ நீளம் வந்து பார்த்திங்கன்னா 1.3 கிலோமீட்டர் நீளம், உயரம் வந்து பார்த்திங்கன்னா 359 மீட்டர். ஓகேவா. அது வந்து ஈவில் டவரோட பெருசுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா. ஸோ ஈவில் டவர் நம்மளுக்கு என்னது 324 மீட்டர் நம்மளுக்கு தெரியும். ஓகேவா. ஸோ அதனால் பார்த்துக்கோங்க. இதனால் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா உலகின் என்னது மிகப்பெரிய பாலம், உயரமான பாலமாக என்ன பண்ணியிருக்குது, இது இப்போ உருவெடுத்துருக்குது. ஓகேவா. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த பணிகள் வந்து பார்த்திங்கன்னா காஷ்மீரில் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் மந்த்து 2021 ஃபினிஷ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறாங்க. ஓகேவா. டிசம்பர் 2021 இந்த என்டையர் ஒர்க் எல்லாமே முடிச்சுட்டு இது பயன்பாட்டுக்கு கொண்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்கிறாங்க, அறிவிச்சிருக்கிறாங்க. ஓகேவா. த நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஓகே. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். மனித சுதந்திர பட்டியல் 2020 இந்தியா எந்த இடம்? ஓகேவா. ஸோ மனித சுதந்திர பட்டியல் ஒன்று இப்போ விட்ருக்குறாங்க 2020. ஓகேவா. ஸோ இந்த 2020 இந்தியா பெற்ற இடம் வந்து பார்த்திங்கன்னா 111. இதே வந்து பார்த்திங்கன்னா போன வருஷம் வந்து பார்த்திங்கன்னா 94வது இடத்த பெற்றிருந்துச்சு. இப்போ இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா 111வது இடத்த இந்தியா பெற்றிருக்குது. ஓகேவா. ஸோ இது வந்து எதை வச்சு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா தனி மனித சுதந்திரம். ஓகேவா. தனி மனித சுதந்திரம். ஓகேவா. அதேமாரி அவனுடைய பொருளாதாரம். ஓகேவா. அதேமாரி அவனுடைய சிவில். ஓகேவா. ஸோ இது மூணையும் பேஸ் பண்ணி தான் அவங்களுக்கு கொடுக்குறாங்க. தனி மனித சுதந்திரம், அவனுடைய பொருளாதாரம், அவனுடைய சிவில். ஸோ இதை மூணையும் பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணுறாங்க, இந்த மனித சுதந்திர பட்டியலை வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ இது இந்த பதிவு பார்த்திங்கன்னா 2008 இதை வழங்கிட்டு இருக்கிறாங்க. 2008 இது என்ன பண்ணுறாங்க, வழங்கிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக 13வது. ஓகேவா. 13வது சுதந்திர பட்டியல். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா 116வது இடத்துல வந்திருக்குது. ஸோ போன வருஷம் 2019 94வது இடத்துல இருந்தது. ஓகேவா. ஸோ இந்த மூணையும் பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணிட்டுருக்கிறாங்க, இதை கலந்துட்டு இருக்கிறாங்க. இதுனா வழங்கக்கூடிய அந்த நிறுவனம் யார் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஸோ கனடாவில் இருக்கக்கூடும். இது வந்து பார்த்திங்கன்னா கனடாவில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம். ஓகேவா. ஸோ அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இதை விட்டுட்டுருக்குறாங்க. அவங்க யார் அப்படின்னா ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கன் திங்க் டேங்க். ஓகேவா. ஸோ அமெரிக்கன் திங்க் டேங்க்
ஓகேவா. சரி, நம்ம நிதி ஆயோக்கு பேர் திங்க் டேங்க்னு இன்னொரு பேர் இருக்குது. ஸோ அதே பேர் தான் இது. ஸோ அமெரிக்கன் திங்க் டேங்க், ஓகே, அண்டு கேட்டோ இன்ஸ்டிடியூட் அண்ட் ஃப்ரேசர் இன்ஸ்டிடியூட், ஓகேவா. ஸோ இந்த நிறுவனம் தான் வந்து பார்த்திங்கன்னா 2008 என்ன பண்ணிட்டுருக்காங்க, இன்னை வரலுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மனித சுதந்திர பட்டியல் என்ன பண்ணிட்டுருக்காங்க, வெளியிட்டிருக்கிறாங்க. ஓகேவா. ஸோ அதை நல்லா பார்த்துக்கோங்க. இந்த அமெரிக்கன் திங்க் டேங்க், கேட்டோ இன்ஸ்டியூட் அண்ட் பிரேசர் இன்ஸ்டியூட் இது வந்து பார்த்திங்கன்னா கனடாவில் இருக்குது. ஓகேவா. ஸோ கனடாவில் இருக்குது. ஸோ இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பட்டியலை வெளியிட்டிருக்கிறாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மனித சுதந்திர பட்டியலில் 2009 இந்தியாவினுடைய இடம் 94 அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஓகேவா. ஸோ அந்த கரண்ட் அஃபேர்ஸில் சொல்லிட்டு 2019 94வது இடம், இப்போ 2020 111வது இடம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டேன். இதை வெளியிட்ட நிறுவனம் யார், கனடாவில் இருக்கக்கூடிய அமெரிக்கன் திங்க் டேங்க் கேட்டோ இன்ஸ்டியூட் அண்ட் ஃப்ரேசர் இன்ஸ்டியூட், ஓகேவா, ஃப்ரம் கனடா. ஸோ அந்த நிறுவனம் தான் வந்து பார்த்திங்கன்னா இதை வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 162 நாடுகளில் ஆய்வு எடுத்துக்கிட்டாங்க. இந்த ஆய்வுக்கு எத்தனை நாடுகள் எடுத்துக்கிட்டாங்க, 162 நாடுகளில் ஆய்வுக்கு எடுத்துக்கிட்டாங்க. இந்த 162 நாடுகளில் இந்த வருஷம் இந்தியா வந்து பார்த்திங்கன்னா 111வது இடம், 2019 94வது இடம். ஓகேவா. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா 111/162 இந்த வருஷம். ஸோ லாஸ்ட் இயர் வந்து பார்த்திங்கன்னா 94/162. ஓகேவா. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். ஒடிசாவில் பரிஸ்ரம் போர்ட்டல், ஓகேவா. பரிஸ்ரம் போர்ட்டல் எதற்காக தொடங்கப்பட்டுள்ளது. ஸோ ஒரிசாவில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பரிஸ்ரம் போர்ட்டல் வந்து பார்த்திங்கன்னா தொடங்கினாங்க. ஓகேவா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த மாநிலத்தில் வணிகத்தை எளிதாக்கிறதுக்கு, ஓகேவா. ஸோ மாநிலத்தின் வணிகத்தை எளிதாக்கிறதுக்கு, ஓகேவா, எளிதாக்கிறதுக்கு தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஒடிசாவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பரிஸ்ரம், ஓகேவா, பரிஸ்ரம் அப்படிங்கிற போர்ட்டில் என்ன பண்ணியிருக்கிறாங்க, அந்த ஒடிசாவினுடைய சிஎம் வந்து பார்த்திங்கன்னா நவீன் பட்நாயக். நம்மளுக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன். ஓகேவா. ஸோ நவீன் பட்நாயக் அப்படிங்கிறவர் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒடிசாவினுடைய சிஎம். ஸோ இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பரிஸ்ரம் அப்படிங்கிற போர்ட்டில் என்ன பண்ணியிருந்தார், ஸ்டார்ட் பண்ணியிருந்தார். ஸோ அந்த ஒடிசா மாநிலத்தினுடைய வணிகத்தை எளிமையாக்கிறதுக்காக தான் என்ன பண்ணியிருந்தார், இதை ஸ்டார்ட் பண்ணியிருந்தார். ஸோ இந்த பரிஸ்ரம் வந்து பார்த்திங்கன்னா 22 சேவைகளை வழங்கிட்டு இருக்குது. ஆனால் ஃப்யூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா இது 52 சேவைகளை வழங்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா. ஸோ 22 சேவைகளை இப்போ வழங்கிட்டு இருக்குது. ஃப்யூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா 52 சேவைகளை வழங்குற அளவுக்கு இதை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணியிருக்கிறாங்க, இப்போ சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு சொன்னால், நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிசான் கல்யாண் மிஷன், ஓகேவா. ஸோ திட்டம் இதனால் நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேவா. ஸோ இது ஸ்கீம்ஸ், ஓகேவா. கிசான் கல்யாண் மிஷன் என்ற திட்டம் எதற்காக தொடங்கப்பட்டுள்ளதுன்னா விவசாயிகளின் வருமானத்தை இரட்டிப்பாக்குதல், ஓகேவா. ஸோ இந்த விவசாயிகளின் இதுமாரி தான் கேட்பான் கொஸ்டின், நல்லா பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா. ஸோ விவசாயிகளின் வருமானத்தை இரட்டிப்பாக்கிறதுக்காக தான் இந்த கிசான் கல்யாண் மிஷன் என்ற திட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா உத்தரப்பிரதேசம், ஓகேவா. ஸோ உத்தரப்பிரதேச அரசு தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க, இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேவா. உத்தரப்பிரதேச அரசு தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ உத்தரப்பிரதேசனுடைய சிஎம் யார் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும். ஓகேவா. ஸோ யார், ஆதித்ய யோகி. ஸோ அவர்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா உத்தரப்பிரதேசனுடைய சிஎம். ஸோ இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கீமை போட்டிருக்கிறாங்க, கிசான் கல்யாண் மிஷன். ஓகேவா. விவசாயிகளின் வருமானத்தை இரட்டிப்பாக்கிறதுக்காக போடப்பட்ட திட்டம் தான் இந்த திட்டம். ஓகேவா. அதை நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா இந்தியா இந்தோனேசியாவின் ஒருங்கிணைந்த ரோந்து எத்தனையாவது பதிப்பு, ரோந்து, ஓகேவா. ஸோ ரோந்து அப்படின்னா என்னது, கடற்படை பதிப்பு, ஓகேவா. எதனான்னு பார்த்திங்கன்னா இப்போ 2020 பண்ணது வந்து பார்த்திங்கன்னா 35வது பதிப்பு, ஓகேவா. ஸோ 35வது பதிப்பு தான் இந்த இந்தியா இந்தோனேசியாவின் ஒருங்கிணைந்த ரோந்து பதிப்பு, ஓகேவா. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா கடற்கரை கப்பல், ஓகேவா. ஸோ கடற்கரை ரோந்து கப்பல், ஓகேவா. ஸோ குலிஸ், அது பேர் என்னென்னு பார்த்திங்கன்னா குலிஸ் அப்படிங்கக்கூடிய இந்தியாவினுடைய கடற்கரை ரோந்து கப்பலான குலிஸை பயன்படுத்திக்கிறாங்க. அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா B-81, ஓகேவா. ஸோ B-81 அப்படிங்கிற விமானத்தை என்ன பண்ணியிருக்கிறாங்க, இந்தியா சார்பில் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேவா. இந்தியா சார்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரோந்து கப்பலும் ஒரு விமானமும் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ விமானத்தினுடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா B-81 அப்படிங்கிற ரோந்து விமானமும், அதேமாரி குலிஸ் அப்படிங்கக்கூடிய கடற்படை ரோந்து கப்பலும் என்ன பண்ணியிருக்கிறாங்க, இந்த ஒருங்கிணைந்த ரோந்து பணிகளுக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க, யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேவா. இது வந்து பார்த்திங்கன்னா 35வது பதிப்பு. ஓகேவா. நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஓகே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபிஃபா, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஃபாவின் சிறந்த வீரர் 2020 வென்றவர் யார், ஓகேவா. ஸோ ஃபிஃபா 2020 வென்றவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த
லெவான்டோஸ்கி. ஓகேவா. ஸோ லெவான்டோஸ்கி அப்படிங்கிற அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு ப்ரைஸ் இப்போ அடிச்சுட்டு போயிருக்கிறாரு. ஓகேவா. ஃபஸ்ட்டு ப்ரைஸ் என்ன பண்ணிட்டு போயிருக்கிறாரு, அடிச்சுட்டு போயிருக்கிறாரு. இவர் வந்து பார்த்திங்கன்னா போலந்து நாடு இருக்குது பார்த்திங்களா, இந்த போலந்தினுடைய ஃபுட்பால் கேப்டன். ஓகேவா. ஸோ போலந்து நாட்டினுடைய ஃபுட்பால் கேப்டன் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த லெவான்டோஸ்கி. ஓகேவா. ஸோ லெவான்டோஸ்கி போலந்து ஃபுட்பால் டீம் கேப்டன் வந்து பார்த்திங்கன்னா இந்த லெவான்டோஸ்கி. இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஃபா 2020 ஓகேவா இன் சிறந்த வீரராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். ஓகேவா. அதில் ரெண்டாவது இடம் பார்த்திங்கன்னா லியோனல் மெஸ்ஸி இவர் பேர், ஃபுல் பேர் லியோனல் மெஸ்ஸி. அடுத்தது மூணாவது இடத்துல வந்துன்னா கிறிஸ்டியானோ ரொனால்டோ. ஓகேவா. ஸோ கிறிஸ்டியானோ ரொனால்டோ வந்து பார்த்திங்கன்னா தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இதில் வந்து பார்த்திங்கன்னா ரொனால்டோ தான் உலகத்துக்கே தெரியும், ரொனால்டோன்னு தான் சிறந்த பிளேயர், நம்பர் 1 பிளேயர். ஸோ யாரும் ஜெயிக்க முடியாத பிளேயர். இவர் காலுக்கு வந்து பார்த்திங்கன்னா பந்து போச்சுன்னா இவர்கிட்ட சாதாரணமாக யாராலையும் வாங்கவே முடியாது. ஸோ இது ஃபுட்பால் பார்க்குற எல்லாத்துக்குமே தெரியும். ஓகேவா. ஸோ ரொனால்டோ வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான பிளேயரு. ஓகேவா. ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா 3வது இடத்துக்கு போயிருக்கிறாரு. இவர் வந்து 2வது இடத்துக்கு வந்துருக்கிறாரு. இவர் வந்து ஃபஸ்ட் இடத்துக்கு போயிருக்கிறாரு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயங்கர ஆச்சரியமாக தான் இருக்குது. ரொனால்டோ ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா பின்னாலத்தில் இருக்கிறாரு அப்படின்னா அது ஒரு ஆச்சரியம் தான். ஓகேவா. ஸோ அதனால் லெவான்டோஸ்கி நம்பர் 1, லியோனல் மெஸ்ஸி நம்பர் 2, கிறிஸ்டியானோ ரொனால்டோ வந்து பார்த்திங்கன்னா 3வது இடத்துக்கு போய்ட்டுருக்குறாங்க. ஓகேவா. ஸோ FIFA 2020. ஓகேவா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சிருச்சு. ஸோ உட்காந்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.